வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். இந்த வீடியோ வந்து பார்ட் 3. ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் யூனிட் 5, இப்போதைக்கு அது யூனிட் 5ல இருக்கு. ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 9ல இருந்துச்சு. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். இதுல வந்து நிறைய இயர்ஸ் இருக்கு. அந்த முக்கியமான எல்லா இயர்ஸையுமே நம்ம ஒரே ஒரு பிடிஎஃப்ல கவர் பண்ண போறோம். இந்த பிடிஎஃப் 42 பேஜஸ். இந்த 42 பேஜஸ்ல என்டையரா இந்த யூனிட்ல உள்ள எல்லா இயருமே மேக்ஸிமம் நாங்கள் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா எக்ஸாம்ல இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்லையும், அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறம் கரெக்ட் பர், இந்த மாதிரி நிறைய இடத்துல இயர் யூஸ் ஆகுது. ஸோ இயரெல்லாம் எனக்கு தெரியாம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா ரொம்ப டஃப். ஸோ இந்த இயரை நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இயரை மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா யூனிட்டுக்குமே ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒவ்வொரு பிடிஎஃப், மேக்ஸிமம் அந்த யூனிட்ல என்னெல்லாம் இயர் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் இந்த ஒரே பிடிஎஃப் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணி எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்க ஜாப் என்னன்னா, இந்த பிடிஎஃப் ஜஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா அந்த இயர் எல்லாம் மனப்பாடம் ஆயிடும். அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட அதை மாத்தி ஷேர் பண்ணி கேட்டு பாருங்க கொஸ்டின்ஸ் மாதிரி. ஸோ நீங்க கொஞ்ச நேரம் உங்க ஃப்ரெண்டை கொஸ்டின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கட்டும். ஸோ அந்த மாதிரி பேசிஸ்ல இந்த இயர் எல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கங்க ரேண்டமா ஒவ்வொரு இயர் இருக்குன்னா நீங்க ரிவிஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லா புக்ஸையும் நம்மளால பரட்டிட்டு இருக்க முடியாது. அதுவே வெறும் ஒரே பிடிஎஃப் நீங்க இயருக்கு வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஒரு பிடிஎஃப் நீங்க ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். நீங்க போன்லயே வச்சுட்டு அப்படியே நீங்க அப்பப்போ எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸியா ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன். இட்ஸ் ஏ பெய்ட் பிடிஎஃப். இந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம கிட்ட வந்து எல்லா பிடிஎஃப்மே ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க ஒரு காஃபி குடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, அதை விட கம்மி இந்த பிடிஎஃபோட ரேட்டு. ஸோ அதனால நீங்க என்கொயரி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்றேன். இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி படிங்க. இதுக்கு முன்னாடி நாங்க வேர் டு ஸ்டடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலபஸ்ல உள்ள வேர்டு சிலபஸ் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்குன்னா, அது ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நாங்க உங்களுக்காக டீகோட் பண்ணி 6th கவர் ஆகுதா 7th கவர் ஆகுதான்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சிலபஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே நாங்க டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேணும் நீங்க என்கொயரி பண்ணலாம். அந்த அதே நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இயர் பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். இந்த இயர் பிடிஎஃப் நீங்க 6 சப்ஜெக்ட்டுக்கும் வாங்கி என்டையரா நீங்க வந்து அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதை தவிர வேற எந்த இயரும் கேட்க மாட்டாங்க. என்னெல்லாம் இயர் இருக்கோ ஸ்கூல் புக்ஸ்ல, அவுட் சோர்ஸ்ல எல்லாத்தையுமே நாங்க கம்பைன் பண்ணி ஒரே ஒரு பிடிஎஃப்ல வச்சுட்டோம். இதை தவிர உங்களுக்கு வெளியில இருந்து இயர் வர 1% கூட சான்ஸ் கிடையாது. இந்த 6 பிடிஎஃப் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, ஒரு யூனிட்க்கு ஒரு பிடிஎஃப். அதை நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் போதும். என்டையரா நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ 3rd பார்ட். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்க்கலன்னா அது நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நம்ம 3rd பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். வனவிலங்கு சரணாலயமும் அப்புறம் அது தொடங்கின ஆண்டு 1940. முதுமலை வனவிலங்கு சரணாலயம், இது நீலகிரியில இருக்கு. 1962 முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், இது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. முதுமலை அப்படின்னா நீலகிரி, முண்டந்துறை அப்படின்னா திருநெல்வேலி. நீங்க மலைன்னு வருதுல, முதுமலை, மலைனால நீலகிரியில, சோ நீலகிரில தான் மவுண்டைன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1967 கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம், இது நாகப்பட்டினத்துல இருக்கு. 1976 இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், இது கோயம்புத்தூர்ல இருக்கு. அதே வருஷம் 1976 களக்காடு வனவிலங்கு சரணாலயம், இதுவுமே திருநெல்வேலியில இருக்கு. ஆல்ரெடி ஒண்ணு திருநெல்வேலியில பார்த்திருக்கோம், என்ன, முன்னந்துறை. இப்ப களக்காடு. அப்புறம் வல்லநாடு கருப்பு மான்கள் சரணாலயம், இது தூத்துக்குடியில இருக்கு. 1987 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1988 மலை அணில் வனவிலங்கு சரணாலயம், இது விருதுநகர்ல இருக்கு. 2007 கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம், இதுக்கு பேர்லயே இருக்கு, ஸோ கன்னியாகுமரியில இருக்கு. 2008 சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம், இது ஈரோட்ல இருக்கு. 2009 மேகமலை வனவிலங்கு சரணாலயம், இது தேனியில, மதுரையில 2 ஏரியாலையுமே கவர் ஆயிருக்கு. 2013 கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மையம் அல்லது மண்டலம்னு சொல்லுவாங்க. ஏன் இதை மண்டலம்னு சொல்றோம்னா 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுது: தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். 2013 கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம், இது திண்டுக்கல் மற்றும் தேனியில இருக்கு. 2013 கங்கை கொண்டான் புலிமான் சரணாலயம், இதுவுமே திருநெல்வேலியில இருக்கு. ஸோ திருநெல்வேலியில நம்ம இப்போ 3வது பாக்குறோம். ஸோ கங்கை கொண்டான் அப்படின்னா நம்ம அரியலூர்னு நினைச்சிருவோம், தப்பா மிஸ்லீட் பண்ணிடுவோம். ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர்ல இருக்கிறதுனால. பட் கங்கை கொண்டான் புலிமான் சரணாலயம் திருநெல்வேலியில இருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 வட காவேரி வனவிலங்கு சரணாலயம், இது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி அந்த மாவட்டத்துல இருக்கு. 2015 நெல்லை வனவிலங்கு சரணாலயம், இது பேர்லயே இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. 2021 கழுவேலி சதுப்பு நில பறவைகள் சரணாலயம், இது விழுப்புரம்ல இருக்கு.
2022 காவேரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம், இது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்துல இருக்கு. 2023 தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம், இது ஈரோட்ல இருக்கு. பறவைகள் சரணாலயமும் அதன் மாவட்டங்களும். இப்போ நம்ம பேர்டு செஞ்சுரி பறவைகள் சரணாலயம் அது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பார்க்கலாம். 1977 வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், இது சிவகங்கையில இருக்கு. 1980 பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம், இது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. 1989 களிக்கிளி பறவைகள் சரணாலயம், இது காஞ்சிபுரத்துல இருக்கு. 1989 அதே வருஷம் கஞ்சரங்குளம் பறவைகள் சரணாலயம், இது ராமநாதபுரத்துல இருக்கு. 1981 சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், இதுவுமே ராமநாதபுரத்துல தான் இருக்கு. 1994 கூடங்குளம் பறவைகள் சரணாலயம், இது திருநெல்வேலியில இருக்கு. 1997 வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், இது ஈரோடுல இருக்கு. ரைமிங்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், வெள்ளோடு ஈரோடு அப்படின்னு. 1998 வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்துல இருக்கு. 1998 உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. 1998 மேலச்செல்வனூர் கீழச்செல்வனூர் பறவைகள் சரணாலயம், இது ராமநாதபுரத்துல இருக்கு. 1999 வடுவூர் பறவைகள் சரணாலயம், இது திருவாரூர்ல இருக்கு. 2000 காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர்ல இருக்கு. 2010 தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், இது ராமநாதபுரத்துல இருக்கு. 2012 சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம், இதுவுமே ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் இருக்கு. 2015 உசுடு ஏரி பறவைகள் சரணாலயம், இது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. 2021 கழுவேலி சலுப்பு நில பறவைகள் சரணாலயம், இது விழுப்புரத்துல இருக்கு. 2022 நஞ்சராயங்குளம் பறவைகள் சரணாலயம், இது திருப்பூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப இயர்ஸ் பார்க்கலாம். இந்த சில ஆக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, சில லாலாம் அதோட இயர். மதராஸ் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1873, தமிழ்நாடு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1882, வன பாதுகாப்பு சட்டம் 1980, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஸோ இதோட மேக்ஸிமம் இயர் கம்ப்ளீட் ஆயிட்டு தென் ஃபேக்ட் பார்க்கலாம். சூரிய சக்தி மின்சாரத்தில் மாநிலத்தின் தரவரிசை எந்தெந்த மாநிலம்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு சோலார்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, செகண்ட் ராஜஸ்தான், தேர்டு குஜராத், ஃபோர்த் தெலங்கானா, ஃபிஃப்த் ஆந்திரா. அதே மாதிரி ஜென்ரலா ஆற்றல் உற்பத்தியில மாநிலங்களோட தரவரிசைன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, கர்நாடகா செகண்ட்ல இருக்கு, ஆந்திரா தேர்டு, ஃபோர்த் தெலுங்கானா, ஃபிஃப்த் கேரளா. தென் அழிவு நிலையில் உள்ள 6 பழங்குடியின இனங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தோடர், செகண்ட் வந்து கோத்தர், தேர்டு இருளர், ஃபோர்த்து குறும்பர், ஃபிஃப்த் பனியன், அப்புறம் சிக்ஸ்த் காட்டுநாயக்கன். தமிழகத்தில் உள்ள தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள், அதாவது நிறைய ஹையர் ஸ்டடீஸ்க்கான இன்ஸ்டியூட் இருக்கும், அது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி, எல்லாருக்கும் தெரியும் ஐஐடி மெட்ராஸ் சென்னையில தான் இருக்கு. இந்திய மேலாண்மை கழகம் ஐஐஎம், இது திருச்சியில இருக்கு. தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடின்னு சொல்லுவாங்க, இதுவுமே திருச்சியில இருக்கு. மத்திய தோல் உற்பத்தி ஆராய்ச்சி நிலையம், இது வந்து சென்னையில இருக்கு, சிஎல்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிலையம், இது வந்து சென்னையில இருக்கு. தேசிய கடல் தொழில்நுட்ப நிலையம், இதுவுமே சென்னையில தான் இருக்கு. மத்திய மீன் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம், அப்புறம் வந்து காடு ஆராய்ச்சி நிலையம், இது எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆராய்ச்சி நிலையம், இதுவுமே கோயம்புத்தூர்ல இருக்கு. 108 இந்த எண் எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவசர சேவை, அதுக்காக அவசர கால ஊர்தி சேவைன்னு சொல்லுவோம். 104 தொலைபேசி மருத்துவ உதவி மற்றும் தகவல் மையம், நமக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது நமக்கு தெரியணும்னா 104க்கு நீங்க ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். 102 இலவச தாய்சேய் நல ஊர்திகள் சேவை. அப்புறம் 14416 நட்புடன் உங்களோட மனநல சேவை. உங்களுக்கு மென்டலா சம் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இல்லை வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத துயரம் ஏதோ ஒன்று இருக்கு, ஸோ உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியல, உங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது, இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களை வந்து அடுத்தது உங்களோட ஸ்டேஜஸ் என்ன, எப்படி நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அது எல்லாத்தையுமே அவங்க கிளியராக சொல்லுவாங்க. ஸோ வேணுன்றவங்க, தேவைப்படுறவங்க இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள்: தொட்டபெட்டா, அதோட உயரம் வந்து 2637 மீட்டர், முக்குருதி 2554 மீட்டர், வேம்படிச்சோலை 2505 மீட்டர், பெருமாள் மலை 2234 மீட்டர், கோட்டை மலை 2019 மீட்டர், பகாசுரன் மலை 1918 மீட்டர். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம் எதுனா தொட்டபெட்டா. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள், அப்புறம் அதோட உயரம் பார்க்கும்போது சேர்வராயன் மலை 1623 மீட்டர், பழமலை 1500 மீட்டர், முருகமலை 1486 மீட்டர், குட்டிராயன் மலை 1395 மீட்டர், முகனூர் மலை 1279 மீட்டர்,
வலச மலை 1034 மீட்டர். ஸோ தெற்கு கிழக்கு தொடர்ச்சி மலையிலேயே மிக உயரமான சிகரம்னு பார்க்கும்போது அது வந்து சேர்வராயன் மலை தான். 1623 மீட்டர் இருக்குல்ல. அப்புறம் மலைகளும் மாவட்டங்களும் இந்த சீரிஸ் எப்படின்னா எந்தெந்த மலை எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மருதமலை, வெள்ளையங்கிரி மலை, அப்புறம் ஆனைமலை, இது மூணுமே கோயம்புத்தூர் மாவட்டம். தீர்த்தங்கிரி, சித்தேரி மற்றும் வத்தல் மலை இது தருமபுரி மாவட்டம். பழனிமலை மற்றும் கொடைக்கானல் இது திண்டுக்கல்ல இருக்கு. அப்புறம் சென்னி மலைகள் மற்றும் சிவன் மலைகள் இது ரெண்டுமே ஈரோட்ல இருக்கு. ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வந்து எங்க இருக்குன்னா வெள்ளூர்ல இருந்து பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிவகங்கையிலயும் திருப்பத்தூர்னு ஒரு பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சிட்டி. இது வந்து திருப்பத்தூர்னு டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஏலகிரி மலை இருக்கு. பொதிகை மலை வந்து தென்காசியில இருக்கு. கொல்லிமலை வந்து எல்லாருக்குமே தெரியும் நாமக்கல்ல இருக்கு. ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை இது ரெண்டுமே வேலூர்ல இருக்கு. சேர்வராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு இது மூணுமே சேலத்துல இருக்கு. கல்வராயன் மலை கள்ளைக்குறிச்சியில இருக்கு. செஞ்சிமலை விழுப்புரத்துல இருக்கு. பச்சைமலை பெரம்பலூர்ல இருக்கு. மருதுவாள் மலை கன்னியாகுமரியில இருக்கு. மகேந்திரகிரி மற்றும் அகஸ்தியர் மலை இது ரெண்டுமே திருநெல்வேலியில இருக்கு. நெக்ஸ்ட் நீர்வீழ்ச்சிகளும் அதன் மாவட்டங்களும். நிறைய ஃபால்சஸ் இருக்கும்ல நீர்வீழ்ச்சிகள், அது எந்தெந்த மாவட்டம்னு பார்க்கலாம். ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்துல இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸ் இது. கல்யாண தீர்த்தம் இது திருநெல்வேலியில இருக்கு. குற்றாலம் தென்காசியில இருக்கு. கும்பகரை மற்றும் சுருளி இது ரெண்டுமே தேனியில இருக்கு. ஸோ குற்றாலம்னா தென்காசி, கும்பகரைனா தேனி. ஆகாய கங்கை நாமக்கல்ல இருக்கு. நம்ம கொல்லிமலை பார்த்தோம்ல அந்த ரீஜன் தான் ஆகாய கங்கை வரும். கேத்தரின், பைக்காரா இது ரெண்டுமே நீலகிரி மாவட்டம். கிளியூர்ல கிளியூர் ஃபால்ஸ் வந்து சேலம், இது ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஐயனார் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, இது வந்து விருதுநகர்ல இருக்கு. திருமூர்த்தி திருப்பூர், திருமூர்த்தி ஃபால்ஸ் எங்க இருக்கு, திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா திருப்பூர்ல இருக்கு. வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் இது எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்கு. குட்லாடம்பட்டி இது மதுரையில இருக்கு. திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை இது எல்லாமே கன்னியாகுமரியில இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் பருவ காலங்கள். இந்த மொத்தம் 4 சீசன் இருக்கு. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஸோ இதுல எந்த பீரியட்ல தமிழ்நாட்டுக்கு அதிகமா மழை வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. குளிர்காலம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் அப்புறம் மே, தென்மேற்கு பருவகாலம் ஜூன் மற்றும் செப்டம்பர், வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் மற்றும் டிசம்பர். தென் தமிழ்நாட்டின் அதிக வனப்பகுதி கொண்ட மாவட்டம். எந்த பிளேசஸ்லாம் அதிகமா காடு இருக்கு, அதாவது ஒரு ஸ்டேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான பரப்பு காடு எதுல இருக்குன்னா ஈரோடு. ஈரோட்ல தான் நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. இது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மாவட்டத்தோட பரப்புல மேக்சிமம் பர்சன்டேஜ் இருக்கணும். ஸோ ஈரோட்ல காடு அதிகமா இருக்கு. செகண்ட் கோயம்புத்தூர், தேர்டு திண்டுக்கல், ஃபோர்த்து வேலூர், ஃபிஃப்த்து நீலகிரி, சிக்ஸ்த்து தருமபுரி. ஸோ இதுல தான் காடுகள் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ இந்த 9th யூனிட் 9ல் உள்ள எல்லா இயர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எல்லாத்தையுமே கம்பைலாக ஒரே ஒரு பிடிஎஃப்ல நம்ம கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்போவுமே நம்ம எஜுகேஷனுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு பே பண்ணி ஒரு பிடிஎஃப் வாங்குறது டெஃபினட்டாக அது ஒரு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் கிடையாது. இட்ஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அவர் ஸ்டடீஸ். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா வித்தவுட் எனி ஹெசிடேட் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.